அதனால் கவலைப்படாதீங்க. நல்ல குருமார்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, பெற்றோருடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. யாரையும் சொல்லாலும் செயலாலும் இழிவாக பேசாதீங்க. இழிவாக இருக்காங்க. சனீஸ்வர பகவான்கிட்டேயும் சரணடைஞ்சிருங்க. சிவபெருமான் பெருமாள்கிட்டையும் சரணடைஞ்சிருங்க. ஈஸ்வரோ ரக்ஷித்தன்னு சொல்லுவாங்க. காலையில் 4:30 மணிக்கு எழுந்தால் ரொம்ப நல்லது. பெருமாளுடைய அருளும் பிரபஞ்சத்துடைய ஓசோன்லேருந்து வர காற்று நம்மளுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக நல்ல செயல்பாட்டை கொடுக்கும். நல்லபடியாக இருங்க. கண்டிப்பாக சனீஸ்வர 7 நாட்டு சனீஸ்வர பகவான், அஷ்டமத்து சனீஸ்வரன் பகவான், சிம்மராசி சிம்மன் இருக்குன்னா தயவு செய்து கூட இருக்கிற திருமணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவியோ தூற்றிக் கொள்ளாதீர்கள். ஒருத்தருக்கு விதண்டாவாதம் பேசாதீர்கள். ஏன்னா ராகுவோட அமைப்பு வேற சரியில்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்கள் ஒரு ஜனன ஜாதகத்துல இதே மாதிரி 7ல் ராகு இருந்ததுன்னா சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு பெரும்பாலுமே 7ல் ராகு இருந்தால் கணவன் மனைவி விவாகரத்து நடக்கும், கணவன் மனைவி பிரிவு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்த பெண் ஜாதகத்திலே தோஷம் இருந்ததுன்னு சொன்னால் ஆண் வாரிசு வம்சம் இருக்காது, விவாகரத்து இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இப்போ கோச்சார ரீதியாக நடப்புலையும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு 7ல் ராகு இருக்குது. அதுதான் பெரிய பிரச்சனை. ஒன்றும் கூட அதுவும் சனீஸ்வர பகவான் வீட்டில் 7ல் ராகு இருக்குது. அதனால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு புரியானது, சின்ன வார்த்தைகள் சொல்லாடலானது மிகப்பெரிய உச்சத்தினுடைய குடும்ப வாழ்க்கையுடைய அப்படியே சரிவுக்கு காரணமாயிடும். ரொம்ப ஜாகிரதையா இருங்க. அதனால கவலைப்படாதீங்க. நல்ல குருமார்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, பெற்றோருடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. யாரையும் சொல்லாலும் செயலாலும் இழிவாக பேசாதீங்க. இழிவாக இருக்காங்க. சனீஸ்வர பகவான்கிட்டையும் சரணடைஞ்சிருங்க. சிவபெருமான் பெருமாள்கிட்டையும் சரணடைஞ்சிருங்க. ஈஸ்வரோ ரக்ஷித்தன்னு சொல்லுவாங்க. காலையில் 4:30 மணிக்கு எழுந்தால் ரொம்ப நல்லது. பெருமாளுடைய அருளும் பிரபஞ்சத்துடைய ஓசோன்லேருந்து வர காற்று நம்மளுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக நல்ல செயல்பாட்டை கொடுக்கும். நல்லபடியாக இருங்க. கண்டிப்பாக சனீஸ்வர 7 நாட்டு சனீஸ்வர பகவான், அஷ்டமத்து சனீஸ்வரன் பகவான், சிம்மராசி சிம்மன் இருக்குன்னா தயவு செய்து கூட இருக்கிற திருமணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவியோ தூற்றிக் கொள்ளாதீர்கள். ஒருத்தருக்கு விதண்டாவாதம் பேசாதீர்கள். ஏன்னா ராகுவோட அமைப்பு வேற சரியில்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்கள் ஒரு ஜனன ஜாதகத்துல இதே மாதிரி 7ல் ராகு இருந்ததுன்னா சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு பெரும்பாலுமே 7ல் ராகு இருந்தால் கணவன் மனைவி விவாகரத்து நடக்கும், கணவன் மனைவி பிரிவு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்த பெண் ஜாதகத்திலே தோஷம் இருந்ததுன்னு சொன்னால் ஆண் வாரிசு வம்சம் இருக்காது, விவாகரத்து இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ கோச்சார ரீதியாக